ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நாவலூரில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். மண்புழு பற்றி பேச வந்துள்ளேன். விவசாயினுடைய நண்பன் மண்புழு. மண்புழுக்கு இப்போ மண்புழு பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கிறோம். விவசாயிக்கு உதவி பண்ணுறது மண்புழு தான். மண்புழு நம்மளுக்கு உதவி பண்ணுறதுனால மண்புழுக்கு என்ன உணவு கொடுக்கணும்னா இலைகள், அதுக்கப்புறம் கழிவுகள், மாட்டு சாணம், அதுக்கப்புறமேட்டு நம்ம காய்கறிலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் அந்த கழிவுகள்லாம் போட்டால் நல்லா வளர்ந்து நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அதுக்கு மண்புழுவோட ஆபத்து என்னாதுன்னா, நம்ம பிளாஸ்டிக் கவர் முக்கியமாக போடவே கூடாது. பிளாஸ்டிக் கவர் போடுறதுனால மண்புழு அந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுனால மண்புழு இறக்க போகுது. அதுக்கப்புறம் கண்ணாடி பீஸ் முக்கியமாக போடவே கூடாது. ஏன்னா அது மண்புழு இப்போ நம்ம உரங்கள்லாம் போடும்போது சாப்பிடும்போது அது சுற்றி வளைஞ்சு போகும். அதனால் அந்த கிளாஸ் அதை கிழிச்சி அதுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் சிதறி அது இறந்து போகிறதுக்கு ஒரு சான்ஸ். இப்போ மண்புழு என்ன சொல்கிறது, மண்புழு கடையிலெல்லாம் விற்கிறத நம்ம வாங்கி போட்டால் அது இதுவாகும். மண்புழு அதில் ஜலிக்கும் போது மண்புழு இருக்காது. அதுவே நம்ம பூமியிலேருந்து மண்ணை எடுத்து அது ஜலிச்சா நிறைய அதனுடைய குட்டி இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால அது குட்டி போடும். அந்த குட்டிகளெல்லாம் எடுத்து இந்த செடிகளுக்கெல்லாம் போடும்போது அது ரொம்ப செழிப்பாக அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த இடமே. அதுக்கப்புறம் அதனுடைய ஊசி நீர்னால் அதனுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய ஊசி நீர் அது கழிவுகள் வருதுல்ல, அதெல்லாம் நம்ம செடிக்கு மேலே போட்டால் அது ரொம்ப செழிப்பாக ஃப்ரெஷ்ஷாக காய்கறி இருக்குது. அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய சத்துலாம் கிடைக்கும். அது கடையில் இருக்கிறதுலாம் கெமிக்கல்ஸ், ரசாயனம் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய நோய்கள் வருது. அந்த நோய்கள்லாம் தவிர்க்கணும்னா இந்த மாதிரி ஊசி நீர் அதெல்லாம் விற்கும் போது நிறைய பிஞ்சுகள், பூகள், ஒட்டுகள், காய்கள்லாம் விடும்போது நல்லா செழிப்பாக வளர்ந்து அந்த காய்கறியை சாப்பிடும்போது நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். நன்றி. நல்லா கவர் பண்ணிக்கலாம்.